இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இட்லிக்கு எப்போ பாரு சட்னி தான் வைப்போம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் செய்கிறேன், 2 குட்டீஸ்க்கு செய்கிறேன். ஸோ ஒரு 6 இட்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இதை வந்து நீங்கள் உருத்து போட்டு கூட செய்யலாம். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு தான் செய்வேன். ஃபோக் வச்சு குத்தி சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு 2 முட்டை ஊற்ற போகிறேன். 3 இட்லினா ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். இப்போது இட்லி வந்து மீதி இருந்தது, சட்னி இல்லை, அந்த மாதிரி டைமில் கூட ஒரு 2 இட்லி இருக்குன்னா சும்மா இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறமா தனி மிளகாய் தூள் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து உங்களோட பசங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன். இதில் வந்து நீங்கள் சிக்கன் மசாலா அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் முட்டை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு, ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 1/2 குக் இருக்கும்போதே நீங்கள் வந்து இட்லி ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து இட்லியில் அந்த முட்டையோட இது வந்து ஒட்டிக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வேக முன்னாடியே நீங்கள் இட்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கிறேன், தனி மிளகாய் தூள் தான் போடுறேன். ஸோ போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து டிஃபன் பாக்ஸில் வைக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே சட்னி அது மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் அதனால் நான் அந்த பாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், டேட்ஸ் வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 2 இட்லி ரெசிபி, லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 ரெசிபி போட்டிருக்கேன். அதை நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக என் கார்டில் கொடுக்குறேன். அதோட இந்த ரெசிபியும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான இட்லி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,